ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா? இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கில தேதி 31/7/2024. இன்றைய ஏகாதசி திதி மாலை, அதாவது தேய்பிறை ஏகாதசி திதி மாலை 6:08 வரை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் 12:59 வரைக்கும், பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகிறது. இன்று சித்த யோகம் கூடிய 60 நாழிகையும் கூடிய நன்னாள். சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு சந்திராஷ்டிரம நாள். இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில், சூரியன் சுக்கிரன் புதன் கடகத்தில், கேது பகவான் கன்னியில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார். இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைக்கி புதன்கிழமை. இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன், வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் சொந்தமும் இந்த கிரகத்துவம், அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போது இந்த பொண்ணு பொருள் எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு, அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும். அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும், அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இதுதாங்க காரணம். வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்துல 3 கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டு அங்கிருந்து அது 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை 3 கிரகங்களும் பார்ப்பதால் தொழிலுக்காக கடனை வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை எப்படியாவது திருப்பி தருவதற்கான நிலை இன்று ஏற்படும். 10ஆம் இடத்திலும் சரி 2ஆம் இடத்திற்கும் சரி குரு பார்வை இருப்பதால் தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டு பண வருவாய் கிடைத்து அதனால் கடனை திருப்பி தரக்கூடிய ஒரு நிலை உருவாக வாய்ப்புகள் ஏராளம். குழந்தை மூலமாக கூட வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அதை வாங்கி கடனை திருப்பி தரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். ஆரோக்கிய விஷயம், அதாவது 6ஆம் இடமாக இருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்தில் கூட கவனம் தேவை. அது சம்பந்தமாக கூட மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடனை அடைப்பதற்கான முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இருந்து வந்த சங்கடங்கள் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தாது. உங்களுக்கு ஆகாதவர்கள் மேலதிகாரிகளும் போட்டு கொடுத்து குழப்பத்தை உண்டாக்க முயல்வார்கள். இருந்த போதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்கோபம் ஏற்படும். அதாவது 6ஆம் இடம் 8ஆம் இடம் பரிவர்த்தனையாக இருப்பதால் கடன் பிரச்சனையில் இருந்து வந்த நிலை ஓரளவுக்கு சரி செய்து
அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வீர்கள். இன்று இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.